உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட 400 கிராம் பால்மா ஒன்றுக்கான விலை 1000 ரூபாவாக இருக்கின்ற போது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா ஒன்றிற்கான விலையும் 1000 ரூபாவாக இருக்கின்றது. இப்போது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பால்மாவிற்கு அரசாங்கத்தினால் மானியம் வழங்கப்படுகின்றது என்றால் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பால்மாவுக்கான விலை 1000 900 ரூபாயாக குறைவடைகின்றது என்று எடுத்துக்கொள்வோம். இலங்கையில் தற்போது 3 வகையான மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சாராருக்கு நாட்டினுடைய தலைவரினை பிடித்திருக்கின்றது, ஒரு சாராருக்கு பிடிக்கவில்லை. ஒரு சாரார் யார் ஜனாதிபதியாக வந்தால் நமக்கு என்ன, நாம் உழைத்தால் தான் நமக்கு சோறு என்ற மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் முதலாவதாக நான் சொன்னது போன்ற நாட்டினுடைய ஜனாதிபதியை பிடித்தவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கான வீடியோ இதுவல்ல. ஏனென்றால் அவருடைய ஆட்சி முறை நன்றாக இருக்கின்றது, ஒவ்வொரு நகர்வுகளும் மிகவும் அழகாக இருக்கின்றது, அரசு நியமனங்கள் ஒவ்வொன்றும் சரியாக பிரிக்கப்பட்டு தகுதியின் அடிப்படையில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சிக்கன்பாடுகளை அனைவருக்கும் பிடிக்கும், அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு பிடித்திருக்கின்றது. இதுபோன்ற ஆட்சியை தான் நாம் இதுவரை காலமும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அப்படியான ஒரு ஆட்சி தான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் அனைத்து மக்களுக்கும் தற்போதைய அரசாங்கத்தினை பிடித்திருக்கின்றது. இன்னும் ஒரு சாரார் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நாட்டினுடைய ஜனாதிபதியை பிடிக்கவில்லை என்று கூறுவதை விட அவர்கள் எதிர்பார்த்த தலைமைத்துவம் வராததனால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்தவர்களாக அல்லது ஏற்கனவே இருந்த ஊழல் அரசாங்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகின்றமையினால் அவர்கள் எதிர்பார்த்த மாற்றம் வேறு விதமாக இருந்ததால் இப்போது நடைபெற்றிருக்கின்ற இந்த மாற்றத்தை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்த போதிலும் விரைவில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியை அனைவருக்கும் பிடிக்கும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கும் பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் காலதாமதமாக வாய்ப்புகள் இருக்கின்றது. நாங்கள் எந்த ஒரு கட்சியை பற்றியோ அல்லது கட்சியின் தலைமையினை பற்றியோ பேசப் போவதில்லை. முற்றுமுழுதாக இந்த காணொளியில் நாட்டினுடைய அபிவிருத்தி சம்பந்தமான ஒரு பொருளியல் கலந்த அரசியல் கலந்துரையாடலாகத்தான் இந்த காணொளி இருக்க போகின்றது. இந்த நாட்டுக்கு உள்ளே எவ்வாறு டாலர்கள் வந்து கொண்டிருக்கின்றது, அதனை எவ்வாறு நாங்கள் வீண்விரயம் செய்கின்றோம் என்பது பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். அண்மை காலங்களில் குறிப்பிட்ட ஒரு தரப்பினர்களால் ஜனாதிபதிக்கு சவால் விடுக்கப்பட்டிருந்தது. அது என்னவென்றால், இப்போது நீங்கள் காட்டுகின்ற வாகன படங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு பெட்ரோலின் விலையை 130 ரூபாவிற்கும் பால்மாவின் விலையை 300 ரூபாவிற்கும் குறைத்து காட்ட முடியும் என்றால் குறைத்து காட்டுங்கள் என்றுதான் அந்த சவால் விடுக்கப்பட்டிருந்தது. இதனை இப்போது இலங்கையினுடைய ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கின்ற ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்க அவர்களினால் சாத்தியமாக்கி காட்ட முடியுமா? அப்படி சாத்தியமாக்க முடியும் என்றால் எப்படி முடியும்? இதற்கு மக்களாகிய எங்களால் எவ்வாறு ஒத்துழைப்பு வழங்க முடியும் என்பதை தான் பார்க்க போகின்றோம். இப்போது புதிய அரசாங்கத்தினை ஆதரிப்பவர்களாக இருக்கட்டும், ஆதரிக்காதவர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவர்களுடைய எதிர்பார்ப்பும் என்னவென்றால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி அடைய செய்வதற்கான நகர்வுகளை யார் ஏற்படுத்தி காட்டுகின்றார்களோ, யார் நாட்டினை முன்னேற்றம் அடைய செய்கின்றார்களோ அவர்களுக்கே ஆதரவு வழங்க தயாராக இருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது தற்போதைய அரசாங்கம் அதற்கான சாத்தியமான நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டு வருகின்றது என்பதை நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். அதுதான் ஒரு உண்மையான விடயமும் கூட. ஏனென்றால் இதற்கு முன் வந்திருந்த அரசாங்கம் எதுவும் செய்யாத ஒரு விடயத்தினை இதற்கு பிறகும் வருகின்ற ஒரு அரசாங்கமும் இப்படியான ஒரு விடயத்தை செய்யுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை துணிச்சலாக செய்து கொண்டிருக்கின்றது. அது என்னவென்றால், நம் அனைவருக்கும் தெரியும், ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக வந்தால் மட்டும் போதாது. முழுமையான வெற்றி ஒன்றை பெற வேண்டுமானால் நாடாளுமன்ற தேர்தலில் 113 ஆசனங்களை தன்வசப்படுத்திக் கொண்டால் மட்டுமே நாட்டினுடைய ஆட்சி முழுமையாக கிடைக்கும், அதாவது முழுமையான வெற்றி கிடைக்கும். இப்போது 113 ஆசனங்களை தன்வசப்படுத்த வேண்டும் என்றால் இதற்கு முன் வந்த அரசாங்கம் அனைத்தும் 113க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சாதகமான ஒரு முடிவை கொடுக்க வேண்டும் அல்லது அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அது தனிநபர் சார்ந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி, நாட்டு மக்களுக்கு சார்பான கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி, 113 ஆசனங்களுக்கு மேலாக பெற வேண்டும் என்றால் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அத்தோடு அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதைத்தான் சென்ற அரசாங்கமும் செய்து வந்தது. ஆனால் தற்போதைய அரசாங்கம் 113 ஆசனங்களுக்கு மேல் அதிகமான ஆசனங்களை பெறவும் வேண்டும், அதே சமயத்தில் நாட்டு மக்களுக்கு நலனையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அத்தோடு பொருளாதார நிலைமை கருதி நாட்டினுடைய செலவினை கட்டுப்படுத்துவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று யாராக இருக்கட்டும் தேவையற்ற கொடுப்பனவுகளை தடுத்து நாட்டினுடைய நிதி வீண்விரயமாக்கப்படுவதையும் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த இடத்தில் தான் இந்த ஆட்சியினுடைய துணிச்சல் வெளிக்கொணரப்படுகின்றது. ஏனென்றால் நாங்கள் எங்களை வைத்து யோசித்து பார்க்கலாம். எங்களுக்கு ஒருவரிடமிருந்து ஒரு உதவி தேவைப்படுகின்றது. அந்த உதவியை நாங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் ஒருபோதும் அவரை பகைத்துவிட்டு அவரிடமிருந்து உதவியை பெற்றுக்கொள்ள நினைக்க மாட்டோம். அவரோடு சாதகமாக பேசி அவர் கேட்கின்ற கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றிய பின்னர் தான் எங்களுக்கு தேவையான
அந்த உதவியை பெற்றுக்கொள்ள நினைப்போம். இப்போது அரசாங்கத்திற்கும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 113 ஆசனங்களுக்கு மேலான ஆசனங்களை பெற்று முழுமையான ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மேலதிக கொடுப்பீடுகளில் ஒரு சில விடயங்களை தடுத்துவிட்டு அதற்குரிய கொள்கைகளையும் உருவாக்கிவிட்டு அவர்களிடமே சென்று தங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்றால் எந்த ஒரு அரசாங்கமாவது இப்படி செய்ய முன்வருமா? அப்படி முன்வருகிறது என்றால் அந்த அரசாங்கத்துக்கு தேவையானது மக்களின் பிரதிநிதிகளாக கூறப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் முன்னேற்றமா இல்லை நாட்டு மக்களினுடைய முன்னேற்றமா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக என்னை கேட்டால் அவர்களுடைய தேவை நாட்டு மக்களினுடைய முன்னேற்றம் என்பதை தான் கூறுவேன். இப்போது மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன், இது ஒரு அரசியல் கட்சி சார்ந்த பதிவு அல்ல, இலங்கையினுடைய அரசாட்சி தொடர்பான பதிவு. இப்போது விடயத்துக்கு வரலாம். அவர்கள் தற்போதைய அரசாங்கத்திடம் சவால் விட்டதை போன்று இந்த நாட்டில் பெட்ரோலின் விலையை 130 ரூபாய் வரைக்கும், பால்மாக்களின் விலையை 300 ரூபாவிற்கும் குறைக்க முடியுமா என்று பார்க்கலாம். அதனை அப்படி குறைக்க முடியுமா என்ற தெளிவினை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அரசியல் பேசி அதற்கான பதிலை தேடிவிட முடியாது. அதனை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நாங்கள் பேச வேண்டியது அரசியல் அல்ல, பொருளியல். அரசியல் பேசினால் அரசாங்கம் அதை கட்டாயம் செய்தியாக வேண்டும் என்ற முடிவுக்கு தான் நாங்கள் வர வேண்டும். அதற்கு மாறாக நாங்கள் பொருளியல் பேசினோம் என்றால் அரசாங்கத்தினால் அதை செய்ய முடியுமா என்ற கேள்விக்கு விடைகளை பெற்றுக்கொள்ள முடியும். முற்றுமுழுதாக பொருளியல் பேசுவதற்கு நான் ஒரு பொருளியல் வல்லுநர் அல்ல. ஏதோ எனக்கு தெரிந்த வகையில் நான் ஓரளவு புரிந்து கொண்ட விடயங்களை இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றேன். ஏதேனும் தவறுகள் இருந்தால் தயவு செய்து மன்னித்து விடவும். நாட்டில் காணப்படுகின்ற அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையினை குறைக்க முடியுமா என்று பார்ப்பதற்கு முதலில் எதற்காக விலை அதிகரித்துள்ளது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு பிரச்சினைக்கான முடிவினை பெற்றுக்கொள்வதற்கு முதலில் அந்த பிரச்சினைக்கான காரணத்தை அறிந்து கொண்டால் மட்டுமே அதற்கான தீர்வினை எம்மால் அடைந்து கொள்ள முடியும். பொதுவாக இலங்கையில் மட்டுமில்லை, எந்த ஒரு நாட்டிலும் பொருட்கள் சேவைகளுக்கான விலை அதிகரிக்குமாக இருந்தால் அதற்கு பொதுவாக 5 காரணங்களை எங்களால் அடையாளப்படுத்த முடியும். ஒன்று, பொருட்களினை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்களினுடைய விலைவாசிகள் அதிகமானதால் உற்பத்தி பொருளினுடைய உற்பத்தி கிரயம், அதாவது உற்பத்தி செலவு அதிகரிக்கும். அவ்வாறு உற்பத்தி செலவு அதிகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பொருட்களுக்கான விலையும் அதிகரிக்கும். 2, இலங்கை நாணயத்தினுடைய பெறுமதியானது குறைவடைந்து காணப்படுகின்றது. அதாவது அதிகமான இலங்கை ரூபாய் செலுத்தி ஒரு டாலரினை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது தற்போதைய நிலைமை. இவ்வாறு அதிகமான விலை செலுத்தி ஒரு டாலரினை கொள்வனவு செய்து அதன் மூலமாக இறக்குமதி பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இறக்குமதி செய்வதற்கான செலவு அதிகரிக்கின்றது. அவ்வாறு இறக்குமதி செலவு அதிகரிக்கின்ற போது இறக்குமதி பொருட்களின் விலையும் அதிகரிக்கின்றது. 3வது விடயம், இலங்கை பெருமளவில் இறக்குமதி பொருட்களை சார்ந்து இருப்பதனால் உலகளாவிய ரீதியில் பொருட்களினுடைய விலை அதிகரிப்பின் போது இலங்கையிலும் பொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. 4, இலங்கையினுடைய வருமானம் ஈட்டக்கூடிய வழிகளில் முதன்மையானதுதான் வரி வருமானமாகும். அவ்வாறு இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு இலங்கை நாடானது அதிக வரிகளை விதிக்கின்ற போது இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு இறக்குமதி செலவுகள் அதிகரிப்பதனால் அதனுடைய விலை அதிகரிக்கின்றது. இந்த நடவடிக்கையானது அரசாங்கத்திற்கு அதிகமான இலாபத்தை ஈட்டிக் கொடுத்தாலும் அது நுகர்வோர் அடிமட்ட ஏழைகளுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அது அவர்களுடைய வாழ்க்கை செலவை பெரிதும் பாதிக்கின்றது. இங்குதான் அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு மற்றும் பொருட்களுக்கான விலை குறைவு என்பன முரண்படுகின்றது. இது பற்றியும் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். 5வது விடயம், பொருட்களினை மக்களாகிய நுகர்வோருக்கு கொண்டு சேர்ப்பதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதாவது COVID-19 போன்ற பிரச்சனைகளினால் பொருட்களினை விநியோகம் செய்வதில் தடைகள் ஏற்படுகின்றது. இதனால் சந்தையில் பொருட்களினுடைய தட்டுப்பாடு நிலவுகின்ற வேலை அதற்கான கேள்விகள் அதிகமாக இருக்கும் என்றால் பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கும். இது பொருளியல் விதிகளில் ஒன்று. கேள்விகள் அதிகரிக்கின்ற போது விலைகள் அதிகரிக்கும் என்பது. இது போன்ற 5 விடயங்களில் தான் இலங்கையினுடைய விலைவாசி தற்போது அதிகமாக காணப்படுகின்றது. இப்போது நாங்கள் ஏன் விலை அதிகரித்தது என்பதை புரிந்து கொண்டிருப்போம் என்று நினைக்கின்றேன். அவ்வாறு அதிகரித்த இந்த விலைவாசியை எவ்வாறு குறைக்க முடியும் என்பதை பார்க்கலாம். நாட்டினுடைய விலைவாசிக்கு பெரிதும் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு காரணியாக நாங்கள் டாலரினை அடையாளப்படுத்த முடியும். அது மட்டுமல்லாமல் அரசியல்வாதிகளினுடைய ஊழல்களை மறைமுகப்படுத்த முடியும். ஆனால் தற்போது ஊழல் அரசாங்கம் ஒழிந்து விட்டது அல்லது அரசாங்கம் மாறிவிட்டது என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் ஊழல் பற்றி தற்பொழுது பேசி வேலையில்லை. அரசியல் பேச வேண்டும் என்றால் தான் ஊழல் பற்றி பேச வேண்டும். நாங்கள் இப்போது பேச வந்தது பொருளியல் பற்றி. அதனால் ஊழலை சற்று தள்ளி வைத்துக் கொள்வோம். இப்போது இந்த டாலரினுடைய பெறுமதி அதிகரிப்பினால் தான் எங்களுடைய நாட்டுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது விலைவாசி, தொழிலின்மை, இளைஞர்களினுடைய எதிர்காலம், வெளிநாட்டினர்களுடைய மூலதனம், சுற்றுலாத்துறை அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது.
ஒரு நாட்டில் பொருளாதார பின்னடைவு ஏற்படுகின்ற போது வெளிநாடுகளானது புதிய முதலீடுகளை செய்வதற்கு எப்படி முன்வரும்? வெளிநாட்டவர்கள் எப்படி இலங்கைக்கு சுற்றுலா வருவார்கள்? பொருளாதாரம் எப்படி முன்னேறும்? இளைஞர்களுக்கு எப்படி தொழில் வாய்ப்பு கிடைக்கும்? இவை அனைத்துக்கும் காரணம் டாலரினுடைய விலை அதிகரிப்பாகும். இந்த டாலரினுடைய விலை அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் நாங்கள் தான். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு முன்னுரிமை வழங்குவதில்லை. நாங்கள் கொள்வனவு செய்கின்ற அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள். டாலரினுடைய விலை எதற்காக அதிகரித்தது என்றால், ஒரு பொருளுக்கான கேள்வி அதிகரிக்கின்ற போது அதற்கான விலை அதிகரிக்கும் என்பது பொருளியல் விதிகளில் ஒன்று என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். நாங்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை வாங்காமல் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களை வாங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கான கேள்விகள் சந்தையில் அதிகரிக்கின்றது. அப்படியான பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக சுற்றுலாத்துறை தேயிலை, ரப்பர், வாசனை திரவியங்கள் போன்ற அரிதான பொருட்களை ஏற்றுமதி செய்து அதனால் நாட்டுக்கு உள்ளே கொண்டு வரப்பட்ட டாலரினை தேவையில்லாத பால்மாக்களை கொள்வனவு செய்வதன் மூலம் தேவையில்லாமல் டாலரினை செலவு செய்து விட்டோம். இப்படி தேவையில்லாமல் டாலரினை செலவு செய்ததால் டாலருக்கான தேவை அதிகரிக்கின்றது. அப்படி தேவை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் டாலருக்கான விலையும் அதிகரிக்கின்றது. நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்திடம் சவால் விடுவதில் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் பால்மாவினை 300 ரூபாவாக மாற்ற முடியுமா என்று சவால் விடுவதற்கு முதலில் நாங்கள் கொள்வனவு செய்வது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பால்மாக்களினையா அல்லது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பால்மாக்களினையா என்பதை பார்க்க வேண்டும். முதலில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பால்மா எது, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பால்மா எது என்பது தொடர்பாக நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோமா என்று கேட்டால் அதிகமானவர்களுக்கு அது பற்றி தெரியாது. ஒரு உதாரணத்துக்காகத்தான் நான் பால்மாவினை எடுத்துக்கொண்டேன். பால்மா மட்டுமல்ல, அது போன்ற பல்வேறுபட்ட பொருட்களினை தேவையில்லாமல் நாங்கள் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்கின்றோம். இறக்குமதி செய்வது தவறான ஒரு விடயம் அல்ல. எங்களிடம் இருக்கின்ற ஒரு பொருளை நாங்கள் உற்பத்தி செய்து விநியோகம் செய்கின்ற ஒரு பொருளை நாங்களே கொள்வனவு செய்யாமல் அந்நிய நாடுகளிடமிருந்து அதற்கு பதிலான பொருட்களை தேவையில்லாத கொள்வனவுகள் செய்கின்ற போதுதான் இறக்குமதி தவறான விடயமாக மாறுகின்றது. இந்த இடத்தில் நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன். இறக்குமதி செய்வது அரசாங்கத்தினுடைய நகர்வாக இருந்தாலும் அந்த பொருட்களுக்கான கேள்வியினை ஏற்படுத்துவது மக்களாகிய நாங்கள் தான். அந்த கேள்வியினை நிறைவேற்ற வேறு வழி இல்லாமல் தான் அரசாங்கம் வெளிநாட்டில் இருந்த அந்த பொருட்களை இறக்குமதி செய்கின்றது. அப்படி என்றால் இங்கே தவறான கேள்விகளை எழுப்புவது நாங்கள் தான், அரசாங்கம் இல்லை. இப்படி தேவையில்லாத இறக்குமதிகளுக்கு வழிவகுத்துவிட்டு டாலரினுடைய கேள்வியை அதிகரித்துவிட்டு பொருட்களினுடைய விலையை நாமே அதிகரித்து விட்டோம். இப்போது வாழ்க்கை செலவு கூடிவிட்டது. அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் சம்பளத்தை உயர்த்துமாறு போராட்டம் பண்ணுகின்றார்கள். தினசரி கூலி வேலைகளில் ஈடுபடுகின்ற மக்களும் வாழ்க்கை செலவு அதிகரித்து விட்டது என்று கதறுகின்றார்கள். சரி, அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும், புதிதாக வெளியாகிய பட்டதாரிகளுக்கு நியமனங்களும் வழங்க வேண்டும், அவர்களுக்கெல்லாம் சம்பளமும் வழங்க வேண்டும். இதற்காக அரசாங்கத்துக்கு போதுமான வருமானமும் வர வேண்டும். ஏற்றுமதியினால் பெறப்பட்ட வருமானத்தினை இறக்குமதிக்காக செலவு செய்துவிட்டோம். இப்போது அரசாங்கம் எப்படி வருமானத்தை ஈட்டிக் கொள்வது என்று பார்த்தால் இறக்குமதியையும் கட்டுப்படுத்த வேண்டும், அரசாங்கமும் இலாபத்தை உழைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இருப்பது ஒரே ஒரு வழிதான், இறக்குமதி மீது வரி விதிப்பது. அப்படி இறக்குமதி மீது வரி விதிக்கின்ற போது அரசாங்கத்திற்கு போதுமான வருமானம் கிடைக்கின்றது. இப்போது அரசாங்கத்தினால் புதிய நியமனங்களை வழங்கவும் முடியும், ஏற்கனவே உள்ள அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கவும் முடியும். பிரச்சனை முடிந்தது என்று பார்த்தால் அப்போதுதான் பிரச்சனை ஆரம்பமாகின்றது. இலங்கை பெருமளவுக்கு இறக்குமதி பொருட்களையே எதிர்பார்த்து நிற்பதனால் இறக்குமதி பொருட்கள் மீது அரசாங்கம் வரி விதித்தது. அதன் விலையில் பெரிதும் அதிகரிப்பை ஏற்படுத்தியது. மீண்டும் மக்களுக்கு வாழ்க்கை செலவு அதிகரிக்கின்றது. அரசாங்க ஊழியர்கள் மீண்டும் சம்பள உயர்வை வேண்டி போராட்டம் பண்ணுகின்றார்கள். தினசரி கூலி வேலைகளில் ஈடுபடுகின்ற மக்கள் மற்றும் தனியார் துறையில் வேலை செய்பவர்கள் என்று அனைவரும் வாழ்க்கை செலவு அதிகரித்து விட்டது என்று ஆர்ப்பாட்டம் பண்ணுகின்றார்கள். இங்கேதான் தொடர்கின்றது வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு, வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட் என்பது போன்ற விடயம். இந்த நிலையை நாங்கள் மாற்ற வேண்டுமாக இருந்தால் மாற்றத்தை எண்ணிலிருந்தே நான் ஆரம்பிக்க வேண்டும். அத்தியாவசிய பொருட்களின் விலையை அரசாங்கம் குறைக்க வேண்டுமாக இருந்தால் அதன் மீது விதிக்கப்படுகின்ற வரியை குறைக்க வேண்டும். அவ்வாறு குறைத்தால் அரசாங்கத்திற்கு வருமானம் குறையும். அப்படி என்றால் அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு என்பது சாத்தியமற்றதாக இருக்கும். அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பளமும் அதிகரிக்க வேண்டும், வாழ்க்கை செலவையும் குறைக்க வேண்டும். தினசரி கூலி வேலைகளில் ஈடுபடுகின்ற குடிமகன் மற்றும் தனியார் துறைக்கு வேலைக்கு செல்கின்றவர்கள் என்று அனைவரும் வாழ வேண்டும் என்றால்
ஒரு சில தீர்மானங்களை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். ஆடம்பர பொருட்களுக்கான இறக்குமதி வரியை அதிகரிப்பதோடு அத்தியாவசிய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பட்சத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை குறைவடைகின்ற சந்தர்ப்பத்தில் ஆடம்பர பொருட்களுக்கான கேள்வி குறைவடையும், இறக்குமதியும் கட்டுப்படுத்தப்படும், அத்தோடு வாழ்க்கை செலவு குறைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்ததாக உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கான மானியங்களை அரசாங்கம் வழங்க வேண்டும். அவ்வாறு மானியங்களை வழங்குகின்ற போது உள்நாட்டு பொருட்களுக்கான உற்பத்தி செலவு குறைவதால் அதன் விற்பனை விலையும் குறைவடையும். உள்நாட்டு பொருட்களுக்கான விலை குறைகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கான கேள்வியும் அதிகரிக்கும். உதாரணமாக அனைவருக்கும் புரியும்படி கூறுகின்றேன். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட 400 கிராம் பால்மா ஒன்றுக்கான விலை 1000 ரூபாவாக இருக்கின்ற போது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா ஒன்றிற்கான விலையும் 1000 ரூபாவாக இருக்கின்றது. இப்போது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பால்மாவிற்கு அரசாங்கத்தினால் மானியம் வழங்கப்படுகின்றது என்றால் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பால்மாவுக்கான விலை 1000 900 ரூபாயாக குறைவடைகின்றது என்று எடுத்துக்கொள்வோம். இப்போது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை, அது 1000 ரூபாவாக இருக்கின்றது. அதே சமயத்தில் உள்நாட்டிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பால்மாவுக்கான விலை 900 ரூபாவாக இருக்கின்றது. இப்போது நாங்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பால்மாவினை தான் கொள்வனவு செய்வோம், ஏனென்றால் அதற்கான விலை தான் குறைவாக இருக்கின்றது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாக்களுக்கான கேள்வி குறைவாக இருக்கும், ஏனென்றால் அதன் விலை அதிகமாக இருக்கின்றது. இப்போது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாக்களுக்கான கேள்வி குறைவாக இருப்பதால் அதனுடைய இறக்குமதியும் கட்டுப்படுத்தப்படும், தேவையில்லாத டாலர்களுடைய செலவும் கட்டுப்படுத்தப்படும். அடுத்ததாக இளம் தொழில் முனைவோர்களுக்கான குறைந்த அளவிலான வட்டி வீத கடன்களை வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அதிகமாக தொழில் முனைவோர்கள் சந்தைக்கு புதிதாக வருவார்கள். இதனால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும், உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தால் ஏற்றுமதியும் அதிகரிக்கும், ஏற்றுமதி அதிகரித்தால் அமெரிக்க டாலரினுடைய வரவும் அதிகரிக்கும். அடுத்ததாக தகவல் தொடர்பாடல், தொழில்நுட்ப கல்விகள் போன்ற உலகமயமாக்கலுக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடிய கல்விகளுக்கு அரசாங்கம் அதிகம் செலவு செய்ய வேண்டும். அவ்வாறு அரசாங்கம் செலவு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் நாட்டில் கல்விமான்கள் அதிகமாக உருவாகுவார்கள். இதனால் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வெளிநாட்டு முதலீடுகளும் அதிகரிக்கும். அப்படி நடந்தால் நாட்டுக்கு உள்ளே அமெரிக்க டாலர்களினுடைய வரவும் அதிகரிக்கும். இது போன்ற பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் காணப்படுகின்றது. இவை அனைத்தையும் அரசாங்கம் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் நாட்டுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். சுலபமாக சொன்னால் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். இது மட்டுமல்லாமல் நாட்டுக்கு அதிகமாக வருமானத்தினை கொண்டு வரக்கூடிய ஒரு தரப்பினர்களும் இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். இலங்கை மத்திய வங்கியினுடைய அறிக்கையின்படி அவர்களுடைய பங்கும் இந்த நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தியில் பாரிய பங்கினை வகித்துக் கொண்டிருக்கின்றது. இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்று அங்கே பணிபுரிந்து அதன் மூலம் உழைக்கப்படுகின்ற பணத்தினை முறைப்படி நாட்டுக்கு அனுப்புகின்றவர்கள் தான் அந்த தரப்பினர்கள். ஏற்றுமதி குறைவாக இருந்து இறக்குமதி அதிகமாக இருக்கின்ற போது நாட்டினுடைய வர்த்தக மீதியானது குறைந்து காணப்படுகின்றது. அதனை ஓரளவு ஈடு செய்வதற்கு இவர்கள் நாட்டுக்கு முறைப்படி அனுப்புகின்ற பணம் தான் பெரிதும் பங்காற்றுகின்றது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இவர்கள் நாட்டுக்கு முறைப்படி பணத்தினை அனுப்பும் நடவடிக்கையை மேலும் அதிகரிப்பதற்காக புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும். அதாவது இவர்களுக்கான கட்டணங்களை குறைத்தல், துரிதமான சேவைகளை வழங்குதல் போன்ற பல்வேறுபட்ட திட்டங்களை வகுப்பதன் மூலமாக இவர்கள் நாட்டுக்கு அனுப்புகின்ற பணத்தினை அதிகப்படுத்த முடியும். இந்த திட்டங்கள் அனைத்தும் தற்போதைய அரசாங்கத்தினுடைய அரசியல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டிருப்பது சிறப்புக்குரிய விடயமாகும். அத்தோடு தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அனைத்தும் செயற்பாட்டிற்கு வந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பதை எவராலும் தடுக்க முடியாது என்பதையும் கூறிக்கொண்டு இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.